என்னுடைய சார்பிலும் மற்றும் என்னுடைய குழு சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ட்ரெய்லரும் மியூசிக்கும் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் 2 ஆகஸ்ட், அதுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார், விஷிங் யூ சக்ஸஸ். அடுத்ததாக பேச ஆர்ட் டைரக்டர் திரு எழுமலை ஆதிகேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். வாஸ்கோட காமா திரைப்படம் வந்துட்டு ஒரு காமெடி கண்டென்ட்டாக தான் பண்ணியிருக்காரு டைரக்டர். கொஞ்சம் ரெகுலர் கண்டென்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் மாறுபட்டு ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை கையாண்டுருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றும் இங்கே வந்திருக்கும் சீனியர் ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஆகஸ்ட் 2 வந்து படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வெற்றி அடையணும்னு நானும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக டிஓபி NS சதீஷ்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். குட் மார்னிங். நீங்கள் மனசில் இருக்கீங்க சார், எப்படி சார் மறக்க முடியும்? பத்திரிகை ஊடகத்துறையை சேர்ந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மேடையில் இருக்கிறவங்க பெரியவங்க அனைவரையும் வணங்கிக்கிறேன். இந்த வாஸ்கோ ட காமாங்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான படைப்பில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிற இசையமைப்பாளர் அருண் NV அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இயக்குனர் RKG சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 56 ப்ரொடக்ஷனுடைய டத்தோ சுபாஸ்கரன் சாருக்கும் மற்றும் வாஸ்கோ ட காமா குடும்பத்தார்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்களையும் அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். பாட்டு நான் பாடும்போதே ரொம்ப ஜாலியாக தான் பண்ணேன். இயக்குனருடைய அந்த ஒரு அமைதி, அவருடைய பார்வையில் உள்ள ஒரு கூர்மை எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு என்னால் முடிஞ்சதை பாடியிருக்கிறேன். பாட்டு எனக்கு பாடும்போதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஒரு ஜாலியான பாட்டு. அதை விட வந்தவொடனே நான் சொன்னது, இந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், வாஸ்கோ ட காமா டைட்டிலு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாட்டை பாட ஆரம்பித்தேன். ஜிவி சார் பாடியிருக்காங்க, சார் பாடியிருக்காங்க. நான் உண்மையிலே நாக்குமுக்கா பாட்டில் வந்து எங்கள் அக்கா சின்ன பொண்ணக்கா பாடியிருப்பாங்க. அவங்க அந்த பாட்டு மூலமாக ஃபேமஸ் ஆகி அதுக்கு பிறகு தான் நான் வந்த என்னைய கூட சினிமாவில் அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ எங்களுக்குள்ள அந்த ஒரு உறவு இருக்குது. நாக்குமுக்கா பாட்டுனால சின்ன பொண்ணக்காவால் அந்தோணிதாசன் இப்படி தான் வளர்ந்துருக்கிறேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுற கடவுளுக்கும் வாழ்த்திக்கிட்டு இருக்கிற கொடானக்கூடிய ரசிகர்களுக்கும் எங்களுடைய நன்றி அவங்க பாதத்தில் வைக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி. யாராச்சும் விடுபட்டு இருந்தால் மன்னிச்சுக்கிறீங்க. நன்றி. இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்ததுக்கு வந்து பியூர்லி ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் வந்து மை மாமு நகுல் வந்து 2011 எங்களுக்கு பழக்கம். நாங்கள் 2 பேர் சேர்ந்து வந்து ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ அப்போலேருந்து எனக்கு பழக்கம். ஜகன் அவர் சொன்ன மாதிரி வந்து வெரி வெரி இன்டெலிஜென்ட் பர்சன் நகுல். அண்ட் மணிகண்டன் அவர் சொன்ன மாதிரி வந்து ஆல்வேஸ் ஹை ஆன் எனர்ஜி நகுல். அவர் தொட்டா ஷாக் அடிச்சிடும், அந்த அளவுக்கு வந்து பயங்கர எனர்ஜியில் இருப்பார். இங்கே ரவிக்குமார் சார் வரை கிண்டல் பண்ணிட்டு இருந்தார், யாரை தாண்டி போனாலும் வந்து யூ ஆர் த மேன் அப்படின்னு. அது சார் அது 2011 அப்படி தான் சார் நான் பார்த்ததுலேருந்து. சார்மிங் ஸ்டார் இல்லை, ஐ திங்க் தட் இஸ் அ வெரி ஆப்ட் டைட்டில் ஃபார் யூ. எதுக்கு சொல்கிறேன்னா வந்து சார்மிங்கிறது நிறைய பேர் வந்து நிறைய விதத்தில் சார்மிங்காக இருப்பாங்க. ஐ திங்க் ஆஸ் அ பர்சன் யோர் செல்ஃப் ஆஸ் அ ஹியூமனாக வந்து நகுல் வந்து ரொம்ப ஒரு சார்மிங்கான ஒரு பர்சன் தான். ஏன்னா வந்து எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது, மனசில் வந்து சின்னவங்க பெரியவங்க இதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். அதுக்கப்புறம் வந்து தெரியும் தெரியாது வரும் வரலைங்கிறது ரொம்ப ஓப்பனாக சொல்லிடுவார். நான் கூட நிறைய வாட்டி கேட்பேன், ஏன்னா வெக்கமே இல்லையா இப்படி ஓப்பனாக ஒத்துக்கிறியா அப்படின்னு. இதில் என்ன மாமா வெக்க எனக்கு அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த விதத்தில் வந்து அப்பா சொல்லுவார், இந்த மாதிரி நம்ம வந்து சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் நமக்கு ஆசான் அப்படின்னு. அந்த மாதிரி நான் நகுல் கிட்ட அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். எப்படி டவுன் டு அர்த்தாக இருக்கணும், எப்படி எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நான் நகுல் கிட்ட கற்றுக்கிட்டேன். அண்ட் நிறைய பேர் எக்ஸாம்பிள்ஸாக சொல்லுவாங்க சினிமாவில். கஷ்டங்கள் வரும்போது போராடி ஜெயிக்கிறப்போ இவங்களெல்லாம் மைண்டில் வச்சுக்கோ, இவங்களாம் பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பொறுமையாக இருந்துக்காங்க அப்படின்னு. அது நம்மளை தாண்டி பெரியவங்கள தான் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களும் பார்க்கலாம். அந்த விதத்தில் நான் நகுலில் வந்து நிறைய விஷயங்களில் பார்க்குறேன். பிகாஸ் ஒரு பெரிய ஒரு வெற்றி ஒரு ஹையில் வந்து கெரியரை ஸ்டார்ட் பண்ணி அவருக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் பீரியட்லாம் இருந்திருக்கு. பட் த்ரூ அவுட் த டைம் ஐவ் ஆல்வேஸ் சீன் அந்த பேஷன்ஸ், பர்சவியரன்ஸ் அண்ட் ஒரு
மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி அவர் ரொம்ப ஸ்டேபிளாக என்றைக்குமே வச்சுருக்காரு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஐ ரியலி லுக் அப் டு நக்குல் அ லாட். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் வந்து ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் ஷுட் லுக் அப் டு பீப்புள் லைக் தட். ஸோ அந்த விதத்தில் ஐ லைக் டு விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் மாமு. ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னா வந்து நாங்கள் தினம்லாம் ஃபோன்லலாம் பேசிக்க மாட்டோம். எப்போ பார்த்தாலும் வந்து கடைசியாக எங்கே விட்டோமோ அங்கேருந்து நாங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிப்போம். ப்ளூ ஸ்டார் என்னோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நான் கூப்பிடவே இல்லை நக்குல, பட் ஹி வாஸ் தேர். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு வந்து ஒரு மெசேஜ் தான் அவர் போட்டார். அதுக்கப்புறம் கால் பண்ணி மாமு வரியா இல்லையா கம்பல் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே இல்லை. பட் ஐ நோ நக்குல் இஸ் காட் வெரி ஸ்மால் சர்க்கிள். அதாவது இந்த சின்ன சர்க்கிள் வச்சுருக்கவங்களாம் எப்படின்னா வந்து எல்லாரையும் அவ்வளோ ஈஸியாக நம்ப மாட்டாங்க. பட் இந்த நெகட்டிவிட்டி இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சில பேரை மட்டும் தான் அவங்க கிட்ட வச்சுப்பாங்க. அந்த சின்ன சர்க்கிளில் என்றைக்குமே வந்து நாங்கள் பேசுகிறோமோ இல்லையா அந்த சின்ன சர்க்கிளில் நான் இருக்கேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் நான். ஸோ அந்த மாதிரி வந்து ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் நக்குல். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்ருதி, யூர் அ வெரி வெரி பிக் சப்போர்ட் ஃப்ரம். நானும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் தான். லைக் ஜகன் சார் இஸ் அன் அமேசிங் ஃபாதர். ஸோ அகேன் திஸ் என்டையர் டீம், சாரி கொஞ்சம் டச்சு விட்டு போச்சு, கொஞ்சம் நாள் ஆச்சு மேடை ஏறி, அதனால கொஞ்சம் நானும் பதட்டம் மாறேன். பட் திஸ் என்டையர் டீம் ஐட் லைக் டு விஷ் தம் ஆல் த வெரி பெஸ்ட். டைரக்டர் ஆர்ஜிகே அண்ட் ப்ரொடியூசர் சுபாஸ்கரன் சார், அப்புறம் மியூசிக் டைரக்டர். சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் லிரிக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. த ஆண்டனினா நீங்கள் பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாமு ஆஸ் யூஷுவல் யூர் அன் அமேசிங் சிங்கர். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற சினிமா காலகட்டத்தில் வந்து இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி ஒரு படம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து வெற்றி அடைய. ஸோ அந்த நேரத்தில் வந்து இப்படி ஒரு ப்ரொடியூசர் வந்து இப்படி ஒரு படம் எடுத்துருக்காங்கன்னா ஐம் ஷுர் வி ஷுட் சப்போர்ட் தெம். ஸோ எல்லாரும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். ஐ லைக் டு விஷ் திஸ் என்டையர் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் இந்த நேரத்தில் ரவிக்குமார் சாருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ தான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நான் நேற்றுக்கு தான் ஹிட் லிஸ்ட் படம் பார்த்தேன். படம் பார்த்து நான் ஒரு ட்வீட் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் நேரில் பார்த்துட்டு இது பொது மேடை அப்படின்னு இங்கேயும் சொல்கிறேன் சார், படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் சார். ஸோ இந்த என்டையர் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் August 2 தியேட்டருக்கு வரப்போகுது. ப்ளீஸ் டூ சப்போர்ட் த ஃபிலிம். தேங்க்யூ. பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஐ லைக் டு கால் அப்பான் அர்ச்சனா பெனு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட டீமோட இன்விடேஷன் வாங்கி எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ண வந்த ஒவ்வொருத்தருக்கும், கெஸ்ட் அனைவருக்கும், மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் தமிழ்லே பேச ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ சரியாயிடும்னு எனக்கு தெரியல. ஏதாச்சும் தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிற வேண்ட பர்சன் வந்து ஆர்ஜி கிருஷ்ணன் அவர்கள் தான் என்னை இந்த படத்துக்கு ஹீரோயினாக ஃபர்ஸ்ட் அவங்க தான் கால் பண்ணாங்க. அந்த கால் கிடைக்கும் போதே அவங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டி இருந்தாங்க. அவங்க ஓகே ஒரு ஒன் லைன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்டோரி போர்டு எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு அது பார்த்தப்போவே அவங்களுக்கு இருக்கிற விஷன் அதில் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஹீ ஹேட் அ கிளியர் கான்ஷியஸ்னஸ் அபவுட் வாட் ஹீ இஸ் அபவுட் டு டூ அப்படின்றது. அதுதான் என்ன இந்த படத்துக்கு புல் பண்ணது. நான் இப்போது நம்புகிற விஷயம் என்னென்னா, இப்போது நமக்கு கிடைக்கிற ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அது இப்போது 1 மினிட்டாக இருந்தாலும் 15 மினிட்ஸாக இருந்தாலும் லைக் இப்போது த்ரூ அவுட்டாக இருந்தாலும் நம்ம கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேக்ஸிமம் அவுட்புட் கொடுக்கணும்னு ஐ ஹோப் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு மை ரோல் அப்படின்ற. டாட்டோ சார் தேங்க்யூ என்ன இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்ததுக்காக. ஐயோ இவங்க ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தேவயானி மேம் பேசுனதுக்கு அப்புறம் கூப்பிட்டு ஐ காட் இமோஷ்னல் அவங்க பேசுனது கேட்டு. அப்போ நான் ஒரு இமோஷ்னல் பீயிங் தான், இப்போ அந்த மூடில் இருக்காங்க. பட் ஸ்டில் இட் வாஸ் ரியலி லவ்லி. அண்ட் அருண், கங்க்ராட்ஸ். அருணை நேற்று பார்த்தேன். அப்போ அருண் வாஸ் லைக் டென்ஷனில் எல்லாமே இருந்தேன். பட் அருண் வந்து ரொம்ப செம்மையாக மியூசிக் கொடுத்துருக்காங்க எங்கள் படத்துக்காக. நான் இந்த படத்தில் முதலாக கேட்ட சாங் வந்து நானும் நக்குலும் சேர்ந்துருக்கிற சாங். அதில் ஜிவி பிரகாஷ் பாடியிருக்கிறாங்க. அது கேட்டப்போ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஏற்கனவே ஜிவி கூட நடிச்சிருக்கேன். அப்போ அவங்க பாடின ஒரு பாடலில் திரும்ப ஒரு ஒர்க்கில் சேர்ந்து ஒர்க் பண்ணப்போ சந்தோஷமாக இருந்துச்சு. ஐ தாட் அதான் இருக்கும் என்னோட ஃபேவரட் சாங் அப்படின்ற. ஆனால் இங்கே வந்து பேலன்ஸ் சாங்ஸ் மற்ற சாங்ஸ் எல்லாமே கேட்டப்போ வந்து ஒவ்வொரு சாங் கேட்கும்போதும் ஐயோ இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. இப்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்குது எதை சூஸ் பண்ணணும்னு.
So good to hear Nakul singing. Ayyo, he's a fabulous singer, performer, actor. I felt really good. அதுக்கப்புறம் ஆண்டனி தாஸ் சார் ரொம்ப நல்லா இருந்துருச்சு உங்களோட சாங். அண்ட் அருண், நீங்க பாடின பாட்டும் செம்மையா இருந்துருச்சு ஒவ்வொரு சாங்ஸும். அண்ட் சதீஷ் சார், தேங்க்யூ என்னை அழகாக போர்ட்ரே பண்ணதுக்கு ஸ்க்ரீனில் வந்து. அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ். அண்ட் நக்குல் இஸ் அ ரியல் ஹீரோ அப்படின்ற லைக் நான் எப்போவுமே இன்ஸ்பயர்ட் ஆகிடுவேன். லைக் மற்றவங்க ஒர்க் பார்த்து இன்ஸ்பயர்ட் ஆகிடுவேன். பட் நாம் இப்போ அட்மயர் பண்ணுறது, நம்ம இப்போ ஹீஸ் அ ஃபேபுலஸ் ஹியூமன் பீயிங் அப்படின்ட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒவ்வொரு பர்சன்ஸ் கிட்டேயும் ஒரு அட்மிரேஷன் அந்த மாதிரி வருவாங்க. அப்போ லைக் இட்ஸ் ஸோ குட் டு see him being here. அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க அவங்க ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்ற. his wife is there, really supportive. அண்ட் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள பற்றி இவ்வளோ நல்லா பேசுகிறப்போ ஐ ஹோப் லைக் he's a true star. லைக் whatever the career is, it doesn't matter after all. And for me, like as far as I think, படங்களோட எண்ணம் doesn't matter. இட்ஸ் நம்ம நேசிக்கிற படங்கள், நம்ம ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் நல்ல ஒரு படம் கொடுக்கணும் ஆடியன்ஸ்க்காக அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வருவேன். அப்போ அதுக்காக கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணி பண்ணுறவங்க வந்து they really love the craft. நம்ம எப்போவுமே அந்த கிராஃப்ட் அவ்வளோ நேசிச்சா அந்த கிராஃப்ட் நமக்கு அது திரும்ப கொடுக்கணும்னு நம்புகிறேன். நானே இப்போ தமிழ் ஒரு படம் பண்ணுறது வந்து இட்ஸ் ஆஃப்டர் 5 years I guess. பட் நான் நினச்ச ஒரு நல்ல ஒரு படத்தோட பாட்டாகணும், அது ஒரு சின்ன போர்ஷனாக இருந்தாலும் பெரிய போர்ஷனாக இருந்தாலும் எனக்கு கொடுக்குற அந்த ஒரு போர்ஷன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு 100% கொடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துருச்சு. ஸோ நகுல், இட் வாஸ் ஸோ ஃபன் ஒர்க்கிங் வித் யூ. இப்போது அவங்க கூலாக இருந்தாங்க அண்ட் ப்ரொஃபஷ்னலாக கூட இருந்தாங்க. அண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் ஆர்ஜிகே, அவங்கள பற்றி இன்னும் சொல்லணும். என்னன்னா he knows the craft. அவங்களுக்கு என்ன வேணும் அண்ட் என்ன வேணும், ஒரு ஆக்டர் கிட்ட இருந்து அவங்களுக்கு எது வேணாம் அவங்க அது சொல்லுவாங்க, கிளியராக சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன வேணும் அந்த கேரக்டருக்காக என்ன வேணாம் அப்படின்ற. ஐ லைக் அவங்களோட மைண்டில் இருக்கிற அந்த கிளாரிட்டி, அவங்களுக்கு இருக்கிற அந்த பேஷன். அண்ட் ஹி லவ்ஸ் ஹிஸ் கிராஃப்ட். அப்போ அவங்க கண்டிப்பாக பெரிய இடத்துக்கு வருவாங்க டெஃபினெட்லி. அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இட்ஸ் அ ப்ளஷர். தேவயானி மேமை மீட் பண்ணப்போ தான் நான் இந்த மாதிரி ஆஸ்ட்ரக் ஆனேன். என்னன்னா அவங்களெல்லாம் மாதிரி நிறைய நாளுக்கு அப்புறம் எல்லாரோட மனசில் இருக்கிற ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி நிறைய நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும் அப்படி எல்லாமே தான் என்னுடைய ஆசை. அப்போ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். கேஎஸ் ரவிக்குமார் சாரோட மேமோட நடுவில் உட்கார வச்சப்போவே நான் வந்து ஓகே ஹாப்பி ஆகிட்டேன். நான் ஒரு சின்ன பாப்பா மாதிரி ஆகிட்டேன் திடீர்னு. தேங்க்யூ எவ்ரி ஒன். யாராச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா சாரி. பட் தேங்க்யூ, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.